அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜபதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசம் எங்கும் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள். கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் 6 பேர் பலி, ஒருவர் காணாமல் போயுள்ளார். கடும் மழை காரணமாக 8 மாவட்டங்களில் 7,880 பேர் இடம்பெயர்வு. 9 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாயம். முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவினால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி. விரிவான செய்திகள். நிலையான சமாதானம் மற்றும் பலமான ஜனநாயகத்தை பொருளாதார வளர்ச்சியின் மூலமே கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜெர்மனியின் பொருளாதார விவகாரம் மற்றும் எரிசக்தி தொடர்பான பாராளுமன்ற ராஜாங்க செயலாளர் மற்றும் ஜெர்மன் வர்த்தக பிரதிநிதிகள் குழுவினர் தலைவர் உவே பக்மியரை சந்தித்த போது ஜனாதிபதி இதனை கூறினார். இலங்கையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வதற்கே இந்த வர்த்தக குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஜெர்மன் விஜயத்தின் பயனாக ஜெர்மன் அதிபர் ஆங்கலா மெர்க்கலின் ஆலோசனை கமையவே இவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இன்று நடைபெற்ற சந்திப்பில் சுயாதீன ஆணைக்குழுக்களை ஸ்தாபிப்பதனூடாக ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி ஜெர்மன் பிரதிநிதிகள் குழுவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். இரண்டு நாட்களாக நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நிலவிய கடும் மழையுடன் கூடிய வானிலை படிப்படியாக குறைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. எனினும் சில தினங்களுக்கு மழையுடன் கடும் காற்று வீசலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று காலை 8:30 மணிக்கு நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் கட்டுநாயக்க பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 260.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கொழும்புக்கு 232.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்மலானைக்கு 170.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்னபுரிக்கு 131.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். வத்தளை அவரக்கட்டு பிரதேசத்தில் குழந்தையொன்று கட்டிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளது. கேகாலை திஹியோவிட்ட டெனிஸ்வத்த தோட்டத்தில் வீடுகளில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 3 காணாமல் போயுள்ளதுடன் அதில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போயுள்ள மற்றைய பெண்ணை தேடும் பணிகள் தொடர்கின்றன. மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நீர்கொழும்பில் இன்று படகொன்று கவிழ்ந்தது. இதன்போது படகில் இருந்த 2 இலங்கை விமானப்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். காப்பாற்றப்பட்ட 2 மீனவர்களும் கட்டுநாயக்க விமானப்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் கையளிக்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் விம் கமாண்டர் சந்திமா அல்விஸ் தெரிவித்தார். இரத்தினபுரி அஹலியகோட மடகமணி கிராமத்தில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 44 வயதான ஒருவரை இதன்போது உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்ட போது இந்த வீட்டில் அவர் மாத்திரமே இருந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இதேவேளை சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாராளுமன்ற நுழைவாயிலும் நீரில் மூழ்கியது. பாலிகுட மீன் சந்தையும் இன்று நீரில் மூழ்கியது. விற்பனை செய்வதற்காக கடலில் இருந்து பிடித்து வந்த மீன்களை மீண்டும் இன்று நீரில் காண முடிந்தது. கடும் மழை காரணமாக 8 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 7,880 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட 12,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது.
தொடர்ந்து பெய்த கடும் மழை காரணமாக குருகொடோலா பெருக்கெடுத்தமையினால் கேகாலை மாவட்டத்தின் கண்ணத்தோட்டை கிராமம் நீரில் மூழ்கியது. இதனால் சுமார் 150 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக அவிசாவளி கேகாலை பிரதான வீதியில் தல்துவ நகரம் தெஹியோவிட்ட அங்குருவல்ல வராவல்ல வான்வெள்ளை விளக்கோப்பிட்டி ஆகிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கின. மேல் கொத்மலை நிறுத்தக்கத்தின் 3 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டன. டிக்கோயா தரைவழி பகுதியில் வீடொன்றின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. சிவனொலிப்பாடு மலை நல்ல தண்ணி மலையேறும் கக்குலை தன்ன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் தற்காலிக வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதியில் மல்லிகைப்பூ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் இருவழி போக்குவரத்து ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டது. சிறப்பு வானிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்திலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகர் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள் சிலவற்றுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முருகண்டியூடாக அக்கராயன் செல்லும் வீதியின் முதலாம் கட்டை பகுதியில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கிளிநொச்சி பொன்னகர் முருகண்டி மற்றும் செல்லப்புரம் பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்புகளுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பல நீரில் மூழ்கின. ஒட்டிச்சுட்டான் பகுதியில் அமைந்துள்ள பட்டக்காட்டு குளம் உடைப்படுத்தமையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. கைவேலி முள்ளிவாய்க்கால் கள்ளப்பாடி பண்டாரவண்ணி திராண்டிக்குளம் செல்லுபுரம் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் சுமார் 450 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கிமையினால் அந்த வீதியிலான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் வயல் நிலங்கள் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின.
இதேவேளை யாழ் மாவட்டத்திலும் இன்று கடும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வத்தலை ஹிமில்டன் பாவி பெருக்கெடுத்தமையினால் 1000 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிரதேசத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குருநாகல் கொழும்பு பிரதான வீதியின் பியகம்பல சந்தையில் சுற்றுலா பயணிகள் சிலரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றை பிரதேச மக்கள் காப்பாற்றியுள்ளனர். கம்பகம் மேரிகமல் நாலு பிரதேசத்தில் சுமார் 40 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. திவுலப்பெட்டிய திவுல்தினி பிரதேசத்தில் 60 வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அகிலியகுட தெகியோவிட்ட வீதியில் வடக்காமன பிரதேசத்தில் அதிக வலுகொண்ட மின்கம்பி ஒன்று உடைந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அகிலியகுட யகாபாங்குவ பிரதேசத்தில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி இவ்வாறு பதிவானது. கண்டி மாவட்டத்தின் வத்தேகம நவயாலது என பகிரவகாந்த பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுகிறது. மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் கண்டி ஆஸ்கிரிய வீதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கண்டி ஹம்பானி வைத்தியசாலை வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். அமுக்க பிரதேசமானது இலங்கையை விட்டு அப்பால் நகர்ந்து செல்கின்றது. ஆனபடியினால் அதிக மழை செய்யக்கூடிய நிலைமை ஓரளவு குறைவடைந்து காணப்படும். எனினும் பலத்த காற்று சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை தொடர்ந்தும் பெய்யக்கூடும். சில இடங்களில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்திலும் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான மிகவும் பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில வேளைகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மகாவலி கங்கை உள்ளிட்ட பிரதான கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து செல்கிறது. அதனால் அதனை அண்மித்த பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்விகங்கையின் நீர்மட்டம் இன்று காலை 5.4 அடியாக காணப்பட்டதுடன் மாலை வேளையில் அது 6.2 அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் கல்விகங்கையை அண்மித்த பகுதியில் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. கண்கங்கை பெருக்கெடுத்துள்ளதுடன் நெல்பழாங்கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. பொல்கொலையில் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. யானையாவும் பெருக்கெடுத்துள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மல்வத்தோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. தெத்ரோயாவில் 7 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. விமல சுரேந்திர நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பொலித்தருவையில் குளங்கள் பெருக்கெடுத்துள்ளன. புத்தளம் தப்போவாவையும் 20 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பிலும் சில பகுதிகள் நீரில் மூழ்கின. அது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள்.
இரண்டாவது இறுதிப் போரின் குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலும் அதற்கான சர்வதேச விசாரணையும் அவசியம் என தமிழ் மக்கள் பேரவை வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நினைவு கூறல் நிகழ்வை வடமாகாண முதல்வர் சி விக்னேஸ்வரன் தலைமையில் நடத்துவதற்கு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றமை வரவேற்கத்தக்கது என பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் வரலாற்றில் இந்த தினத்தை மறைக்கவோ முடியாது எனவும் தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதி தினங்களில் 40,000 பொதுமக்கள் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டும் நாட்டில் இனப்படுகொலை நடந்ததாக வடமாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றிய நிலையிலும் மக்களின் நினைவு கூற உரிமை மறுக்கப்பட்டு வந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களை நினைவு கூறப்படுவதை தடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்பில் நிதானமாக செயல்பட்டு அந்த முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் எனவும் பேரவையின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் கொல்லப்பட்ட மக்கள் அனைவரது பெயர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிரந்தர நினைவு தூவிக் கொண்ட நினைவு மண்டபத்தை அமைக்க வடமாகாண சபை தனது சகல பலத்தையும் பாவித்து உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் உபக்குழு தனது தீர்ப்புத்திட்ட இறுதி வரைவை வெளியிட்டு அது சர்வதேச நாடுகளிடமும் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் நிதியுதவியின் கீழ் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ் சாவகச்சேரி பகுதியில் 40 குடும்பங்களுக்காக வாழ்வாதார உதவி அளிக்கும் நிகழ்வு வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தலைமையில் இடம்பெற்றது. போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக நாங்கள் இந்த வாழ்வாதார உதவிகளை செய்துவிட முடியவில்லை. ஏனெனில் நீங்கள் பார்க்கலாம், யானை பசிக்கு சோளப்பொறி என்ற வகையில் முழுவதுமே போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று யாரும் கருதிவிட முடியாது. என்ன, இந்த முழு உறவுகளும் வன்னியில் இறந்ததும் காணாமல் போனதும் கைகால்களை இழந்த அந்த உறவுகள் இழந்த போது இங்கிருப்பவர்கள் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. இவர்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுதும் நாங்கள் இவர்களுடைய வாழ்வாதார உதவிகளையும் முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய உதவிகளை செய்வது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் டெலோ அமைப்பின் செயலாளர் என் ஸ்ரீஸ்காந்தா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வடக்கு மாகாண ஆளுநர் கொழும்பிலே ஒரு செய்தியாளர் மாநாட்டிலே வடக்கு மாகாண சபையையும் வடக்கு மாகாண முதலமைச்சரையும் விமர்சித்திருக்கிறார். அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கிற இணைப்பாட்சி முறையை அவர் விமர்சித்திருக்கிறார். வடக்கு மாகாண சபையும் முதலமைச்சர் மயான பூமியாக வடக்கு மாகாணத்தை காண முயற்சிக்கிறார்கள் என்கிற பாரதூரமான குற்றச்சாட்டினை எந்தவித தயக்கமும் இன்றி வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். வடக்கு மாகாண முதலமைச்சரையோ அல்லது வடக்கு மாகாண சபையினுடைய நடவடிக்கைகளையோ விமர்சிப்பதற்கு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக எந்த பிரஜைக்கும் உரிமையும் வடக்கு மாகாண ஆளுநர் செய்ய முடியாது. அவர் ஒரு விசேடமான பொறுப்பிலே உள்ளவர். வானிலை காரணமாக கொழும்பிலும் சில பகுதிகள் நீரில் மூழ்கின. கொழும்பு கோட்டை, கொள்ளுப்பட்டி மற்றும் மரதான ஆகிய பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்பட்டது. கொழும்பு ஹொரண 120 பஸ் மார்க்கத்தில் தொல்கசோவிட்ட உள்ளிட்ட சில பகுதிகள் நீரில் மூழ்கின. மொரல்ல லிஸ்டி ரணகல மாவட்ட இந்த நீரினால் நிரம்பி காணப்பட்டது. ராஜகிரியவில் நமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. இது பாலியகுட பொருணு குழுவ. இங்கு சுமார் 250 குடும்பங்கள் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். மழையின்றிய காலப்பகுதியிலும் முறையான சுகாதார வசதிகளுடன் கூடிய சுதந்திர வாழ்க்கை முறையொன்றை கண்டிராத மக்களுக்கு நிலவும் அசாதாரண காலநிலையால் இன்னும் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிறுவர்கள், பெரியவர்கள், நோயாளிகள், வயோதிபர்கள் என பல்வேறு தரப்பினரையும் கொண்ட சுமார் 250 குடும்பங்களை கொண்ட இந்த பூரணகுட்டுவ பகுதி மக்கள் இந்த அசாதாரண காலநிலை காரணமாக பக்கத்தில் இருக்கும் பொது மண்டபங்களில் தஞ்சம் புக வேண்டிய நிலைமை அவர்களுக்கு உண்டாகிருக்கின்றது. செய்திகளுக்காக ஃபஸ்ருல்லா முபாரக், பாலியகுட
பூரணக்குட்டுவ பகுதியிலிருந்து. பூரணக்குடுவ மக்களது துன்பியல் குறித்து ஆராய சென்ற வழியில் அவர்களது துன்பத்தின் எல்லையை எம்மால் ஊகிக்க முடிந்தது. சாதாரணமாக நித்திரையிலிருந்து எழும்போது நாம் நமது கால்களை தரையில் வைப்போம். ஆனால் இந்த மக்கள் இன்று காலை நித்திரையிலிருந்து எழும்பும் போது தரையில் காலை வைப்பதற்கு பதிலாக நீரிலே வைக்க வேண்டியதாயிற்று. கடும் மழை தமது அனைத்து உடைமைகளையும் கழுவி சென்றாலும் இருக்கும் பொருட்களை வைத்து சமைத்து பகிர்ந்து உண்ணும் அளவிற்கு இவர்களிடம் மனிதாபிமானம் எஞ்சியிருந்தது. நீருள் புதைந்த தமது துன்பம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் சிரத்தை எடுத்துக் கொள்ளாமையே இவர்களுக்கு காணப்படும் ஒரே கவலை. தமிழக தேர்தல் தொடர்பான மெழுகு தகவல்கள் இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் எதிர்பாருங்கள். வாக்குச்சாவடியில் குறிப்பாக மாரடைப்பு காரணமாக வாக்குச்சாவடியில் இருந்த கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் இன்றைய தினம் பதிவாக இருந்தது. அது தொடர்பான தகவல் இரவு 10:45 எதிர்பாருங்கள். இத்துடன் நிறைவேற்றுமான நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.